அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஒரு 50 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேருந்து கேட்கப்பட்ட வினா தான். இப்போ ரீசெண்டாக நடந்தது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. இரத்தல் இரத்தல், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கையேந்துதல் மரணம். பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு அப்படிங்கிறதுக்கு கருணை காட்டு, இறங்கு அப்படிங்கிறது கீழே வா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது எல்லாமே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்குமே வாசித்து பாருங்கள், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அவங்களே கொடுத்துருக்காங்க வார்த்தைகள்லாம், அதை நம்ம அகர வரிசைப்படி சீர் செய்யணும். முதல்ல அந்த வரிசையில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாரதம், புதுமை, பெண்கள், பொதுக்கூட்டம். மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. வினையாளனையும் பெயர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ மகிழ்ந்தோர், சரிங்களா? மகிழ்ந்தோர் தான் மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது? உன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்கின்றவன். உன் அப்படிங்கிறதுக்கான வினையாளனின் பெயர் உண்கின்றவன். பொரித்த வேர்ச்சொல், அதாவது பொரித்தன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேர்ச்சொல் பொறி. நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. நடத்தல். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், தா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. பாடு. பாடுகிறாள் அப்படின்னா பாடு நம்ம சொல்லணும், பான்னு நம்ம சொல்ல முடியாது, பாடு. அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது நிறையாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல், இதெல்லாம் பூவின் நிலையை குறிக்கக்கூடியது தான். இதில் எல்லாமே ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, காள், தேங்காய், இதெல்லாம் என்னென்னா மணி வகை, சரிங்களா? மணி வகை தான் இது எல்லாமே. கொட்டை, முதிரை, காள், தேங்காய், இதெல்லாம் மணி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் கனை எய்தான். கனை, ராமன் கனை எய்தான், 3 சுழி நை வரணும். கனை எய்தான். கூரை, கூரை, ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. கூரை அப்படிங்கிறது சின்னரைக்கு வீட்டின் கூரை. கூரை அப்படிங்கிறது நம்ம புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சேலின் சாயில்னு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுக்கு கலர் நிலம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைட்லைன்ஸ் நம்ம சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? பின்பற்றத்தக்க வழிமுறைகள், கைட்லைன்ஸ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது தான் கடன் அட்டை, அதுதான் சரியாக இருக்குது. அதில் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது பற்று அட்டை, அதுவும் தப்பு தான். டெபிட் கார்டு அப்படிங்கிறது இணையதள வணிகம், அதுவும் தப்பு. டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு வணிகம்,
அப்போ கிரெடிட் கார்டு தான் கரெக்டாக இருக்குது. கடன் அட்டை. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் லா வேறெல்லாம் இருக்குது, அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. மரபு பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்கணும். மரபு பிழை இருக்கிறது கண்டுபிடிக்கணும். பூப்பறி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பூப்பறி அதுதான் பிழையோடு இருக்குது. பிழை திருத்தம். மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிங்கம் அப்படின்னா நம்ம சிங்கக்குரலைன்னு படிச்சிருப்போம், அதெல்லாம் இருக்குது, ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்மலாம். சிங்கக்குரலை, அதுக்கு குரலை தான். குற்றிய லுகர வகையறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். இரும்பு, வண்டு, நெஞ்சு இது எல்லாமே இந்த குற்றிய லுகர வன்றொடர், மென்றொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர் அந்த குற்றிய லுகர வகைகளில் வரும். இது அமிழ்து அப்படிங்கிறது அதில் எதுவுமே வராது. அப்போ இதுதான் அதில் பொருந்தாத இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சினை பெயருக்கு பொருந்தாத சொல். இப்போ கண் அப்படிங்கிறதும் ஒரு சினை பெயர் தான். கிளை அதுவும் தான். வால் இது சிவப்பு அப்படிங்கிறது அதில் சம்மந்தமே இல்லை, அது சினை பெயரில் வராது. அணுகு என்பதன் எதிர்ச்சொல். இது விலகுன்னு நம்ம சொல்லிடலாம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. எல் அப்படின்னா நம்மளுக்கு பகல்னு தெரியும். நம்மளுக்கு எல், அதாவது எல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பகல். அதுக்கு ஆப்போசிட் இரவு. இப்போ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். உதித்த அப்படின்னா மறைந்த. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால். இந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பில். அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம பிரித்து எழுதும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. சரியான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண் கூட்டல் அழகு, கண்ணழகு, அதுதான் சரியாக இருக்குது. தனிக்குறிலுமன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், அதெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. மீது இதெல்லாம் தவறாக இருக்குது பாருங்கள், இதுதான் சரியாக இருக்குது. கண் கூட்டல் அழகு, கண்ணழகு. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவைதான் சொல்லுவோமா, இவை தாம்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா சரியானது நம்ம தாம் தான் சொல்லணும். நூல்கள் வாங்கினேன்னு இருக்குது. பிடித்த நூல்கள் வாங்கினேன். அப்போ தாம் தான். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன், தாம்னு வரணும். சரிங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நான் கொடுக்கறது, கடைசியில் தூ கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா போதும். எல்லாருக்குமே ஏற்கனவே அடிப்படையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. இப்போ நமன் அப்படிங்கிறதுக்கு யமன், நம்பர் அப்படின்னா அடியார், நாணாமே அப்படின்னா கூசாமல், உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள், உய்மின்னா ஈடேறுங்கள். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. சமர் அப்படின்னா போர், கழனி அப்படின்னா வயல், களம்னா கப்பல், ஆழின்னா கடல். சரியான பொருளை அறிக. காருகர் அப்படின்னு காருகர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நெய்பவர். காருகர்னா நெய்பவர். பிழை திருத்துக. ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பிழை திருத்தம் செஞ்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். அதில் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துக. ஒரு ஓர் அது அஃது. இதை எப்படி மாற்றுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிசாலை.
அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. ஒரு சரிங்களா? இது ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். ஏன்னா வியப்பு கூறியிருந்தாலும் நம்ம வந்து வியப்பு தொடர் நம்ம சொல்லுவோம், இல்லை உணர்ச்சி தொடர். தொடர் வகையினை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால். இது நார்மலாக ஒரு செய்தியை சொல்கிறதால செய்தி வாக்கியம், செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். சொற்களின் கூட்டு பெயர்கள்னு கேட்டிருக்காங்க. ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் காண். பழம் அப்படின்னா பழக்குலைன்னு நம்ம சொல்லுவோம். கூட்டப்பெயர் அப்படின்னா பழம் அப்படின்னு பழக்குலை, பழக்குலை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண்டறிக. கீரந்தையார். இதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய தேர்வுகளில் கேட்டு ரிப்பீட்டாக வந்துட்டு தான் இருக்குது. 8 தொகை நூல்களுள் ஒன்று. கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து 8 தொகை நூல்களில் வரும்னா ஐங்குறுநூறு. சதாவதானி என்பதன் பொருள் அறிக. 100 செயல்கள். சதாவதானி அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து 100 செயல்கள். இந்த ஓஏஜ் சரியான கலை சொல்லி கண்டுபிடிங்க. இந்த சொல்லுவாங்களே தெரியும், அது கடற்பயணம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த நேட்டிக்கல் மைல்னு சொல்கிறது வந்து கடல் மைல். ஆன்டிபயோட்டிக் நம்ம சொல்லுவோம். அடுத்து கலைச்சொல் அறிதல். ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. நுண்ணுயிர் முறி. அனைவருக்கும் மிக்க நன்றி.